வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை தர வேண்டும். அவர்கள் இழந்து வாழும் குடும்பத்திற்கு அல்லாஹ் ஜமீலன் என்ற பொறுமையை கொடுக்க வேண்டும். இந்த அருமையான நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்படத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நம்முடைய பள்ளியிலே முன்னாள் மதரசாவினுடைய ஆசிரியராகவும் துணை இமாமாகவும் பணியாற்றிய நம்முடைய மஹல்லாவினுடைய நீண்ட காலமாக நம்முடைய மஹல்லாவில் இருந்து கொண்டிருக்கின்ற உமர் மௌலவி ஹஸரத் அவர்களை ஒரு சில நிமிடங்கள் பேசுமாறு அழைக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் சொல்றான், எல்லா ஆத்மாக்களும் மரணக்கூடிய மௌத்தாகக்கூடியவர்களாக இருக்கிறது. அதனுடைய செய்யக்கூடிய அமைப்புகளாக பெற்றவர்கள் அல்லாஹ் மறுமையில பூர்த்தியாக கொடுத்துக் கொண்டு வருகிறார். அதனால ஒரு தொங்கு நோக்கமாக கட்டத்தில் வரை எல்லா ஒவ்வொருவரும் மறுமைக்காக எதை நாம் செய்திருக்கிறோம் என்பது அவர் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். ஒரு தொங்குவது நோக்கமாக கட்டத்தில் வரை நாம் மறுமைக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன அமல்கள் செய்திருக்கிறோம் என்பதை நினைவுறுத்தி அதற்காக நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்வதற்காக கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து எல்லா அவசியங்களும் அல்லாஹ் தஆலா நமக்கு செய்து கொடுத்திருக்கிறான். கலக்கத்தும் குரானும் கலக்கும் குரானுக்கும் முப்பத்தும் சுபாகியும் உங்களை மன்னனால் படைத்து மற்றபடியே இந்தியத்தினாலும் படைத்து கல்வி படித்து கலக்கலுக்கும் மாப்பிள்ளை துணியா உலகத்தில் இருக்கிற அனைத்தும் உங்களுடைய சௌகரியத்துக்காக நான் செய்து கொடுத்திருக்கிறேன். கலக்கலுக்கும் அதிலே உங்களை நான் படைத்தது என்னுடைய தேவைக்காக படித்திருக்கிறேன். ஆகையால் சகோதரர்களே, எப்பொழுதுமே அவரும் நல்ல விஷயமாக செய்திருக்கிறார்கள். அதனால தான் நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவருக்காக துவா செய்கிறோம். இதே மாதிரி நாம் நல்ல அமல்களை செய்யணும். சத்தியுல்லா அவத்தியாவுல்லா அல்லாவுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வழிபடுங்கள். அல்லாவுக்கு முக்கியில்லா ரசூலுக்கு பார்த்து நல்லையுமா அல்லாஹ் ரசூல் சொன்னபடி அவருடைய சுண்ணத்துகளை நாம் எடுத்து வந்தால் அல்லாஹ் வெற்றிகரமாக வேலையை நமக்கு கொடுப்பான். ஆகையினாலே நாம் எல்லோரும் அல்லாஹ் தஆலாக்கு தக்வா செய்வதுதான் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இப்படிப்பட்ட அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக நம்முடைய நாட்டினுடைய பிரமுகர் ஜனாப் என் ஆசிரியர் அவர்கள் சில நிமிடங்கள் பேசுகிறார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை இந்த மாதிரியான பள்ளிவாசல்களை பேசக்கூடிய பேச்சுக்கள் போன்ற பேச்சுக்களை நான் இதுவரை பேசியதில்லை. முதல் முறையாக மரியாதைக்குரிய நம்முடைய ஹாஜி ரைட்டர் ஹாஜி அவருடைய நிகழ்வுக்காக அந்த நினைவந்திற்காக பேசுவதற்கு வருத்தப்படுகிறேன், உள்ளபடியே வருத்தப்படுகிறேன். பல விஷயங்கள் பல்வேறு நேரங்களிலே பல்வேறு நபர்கள் சொல்லக்கூடிய செய்திகளிலிருந்து நிறைய கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் அரசியல்வாதியாக இருக்கிறாட்டிக்கு அதிகமான இந்த மாதிரி எங்களுள்ள எல்லாத்துக்குள்ளேயும் தொடர்பு வச்சுக்குவோம், பெருசாக நெருங்க மாட்டோம். இப்படி இருக்கிற காலகட்டம் சின்ன நினைவுகள். ஒரு போன நோம்புக்கு நோம்பு இருக்கிற எல்லா நேரத்துலையும் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கோம். அப்போ அந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோம்பு முடிஞ்சு
பெருநாள் முடிஞ்சு பள்ளிவாசலுக்கு அதிகமாக வர்றதில்லை. 5 நேரம் பொழுதுக்கு தராவியா பொழுதுக்கு போது பள்ளிவாசல் செயலாளர் அக்பர்ன ஒரு செய்தியை வாட்ஸ்அப் குரூப்பில் காட்டு பள்ளிவாசல் குரூப் போட்டாங்க. வந்து 30 நாள் தொழுகைக்கு வந்தவங்க வர்றதில்லை அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியாக உங்களுக்காக ஏற்கும் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாரு. அப்போ கூட எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் உரைக்கல, அது ஒரு பெருசாக அங்கே போட்டிருக்காரு. அடுத்த நாள் நம்ம ஆஃபீஸ் இங்கே இருந்தது, தொழுகைக்கு வாங்க சொல்லி கொடுத்து தொழுகைக்கு போயிட்டு போகும்போது அப்படியே ஒரு பார்வை ஆஃபீஸ் பார்ப்பாங்க. நான் அப்படியே திருப்பி இப்படி பார்த்துருக்கேன். திருப்பி தொழுது முடிச்சுட்டு இப்படி வரும்போது இப்படி ஒரு தடவை இப்படி பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ஒரு நாள் அக்பர் கூட சொன்னேன், இப்படி பார்த்துட்டு போறதுக்கு பேசாம பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. இதே பயங்கர பயமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, அக்பருடைய அந்த பதிவு, அந்த பள்ளியிலிருந்து தொழுதுட்டு போற நம்முடைய பெரியவர்கள் பார்க்கும் பார்வை, நிச்சயமாக உனக்கு இதுல பயன் இருக்குது, அதுக்காக உன்னை பார்த்துட்டு போறாங்க அப்படிங்கிற நடிக்கை நம்ம போறோம். அப்படி வந்தோம். அதில் பலதர அக்பர் சொல்லியிருக்கிற உங்களாலதான் நாங்க கண்டிப்பாக தொழுதுட்டு போறோம். இங்க இல்லாட்டி எங்கேயாவது ஒரு பள்ளி எங்கேயாவது போய் தொழுதுறது அப்படிங்கிற ஒரு முறைக்கு வந்தோம். அதே போல ஜனாசா தொழுகைக்கு போகும்போது, கபிரஸ்தானுக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் அங்கே போய் நிற்போம். ஜனாசா தொழுகை அடக்கம் பண்ணும்போது அஜர் யாசின் மோதி கொடுப்பாங்க. யாசின் மோதிர நிகழ்வு இருக்கும். ஒரு வெளியே வந்து 3ஆம் நாள் பாத்தியாக்காக சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சோடனே நம்ம ரைட் இருந்துச்சு பேசிட்டு வருவாங்க. அப்படானுக்கு ஆல்ரெடி அஜருக்கு பேசி முடிச்சிட்டாரு, அஜருக்கு சொல்லிட்டாரு, ரிசீவ் சொல்றதுக்கு கூட சொல்ல வராங்க நினைக்கும். அப்போ அந்த குடும்பத்தாருக்கு யாருக்காவது அதை எப்படி சொல்றது தெரியாத ஒரு காலகட்டம் அந்த மாதிரி யாராவது இருந்தா தப்புல நம்ம ரைட்டு ஆச்சார் அவர்கள் முன்னாடி வந்து சுருக்கமா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அச்சத்தை, ஒரு பயத்தை நம்ம கூட ஏற்படுத்திட்டார். நான் ஒரே ஒரு நாள் தான் அதை அவர்கிட்ட அடைப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4-5 முறை கேட்டேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சு போச்சு, மரணங்கிறது நமக்கு என்னைக்கு நாள் வரும், என்னைக்கு வேணாலும் நமக்கு மரணம் வரும். பிறந்தவர்கள் இறப்பதற்காகத்தான் பிறந்திருக்காங்க. அவர் அப்படி ஒரு அற்புதமான ஒரு புரிதல் சொல்லிட்டு போகும்போது அதை கேட்டு நானே அதிர்ச்சி அடைஞ்சேன். நம்ம ரைட்டு பெரிய பெரிய பள்ளிவாசல் அச்சத்தோட பயன் பண்றாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் மோசம். அதுக்கப்புறம் அதிகமாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. ஆனால் அவருடைய நிகழ்வுக்கு, அவருடைய முகத்துக்கே இப்படிவா அங்கே ஒரு இடத்துல வந்து நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறத நாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. இது இந்த வார்த்தையை கூட அவரும் சொல்லிட்டார். நிறைய பெரிய விஷயங்கள் இருக்குது, ஆனா இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டு போன வார்த்தையெல்லாம் அப்படிங்கிறது நினைக்கும் போது உள்ளபடியே அச்சம் ஒரு மிகுந்திய இடத்துல இருந்து இதை பேசிட்டு கேட்கறது எனக்கு தெரியுது. ஆக எல்லாருடைய குடும்பத்தாருக்கும், நம்முடைய ஜமாத்தார் சார்பாக, எங்களுடைய சார்பாக, எங்கள் குடும்பத்தார் சார்பாக, நாங்கள் சார்ந்த கேள்வி சார்பாக என்னுடைய மறுமை வாழ்வுக்கு கண்டிப்பாக பிரார்த்தனை செய்வோம் கூறி அனைவருக்கும் சலாம் சொல்லிட்டு இஸ்லாம். அடுத்தபடியாக நம்முடைய காட்டூர் பள்ளியினுடைய முன்னாள் செயலாளர் ஹாஜி ரஹமத்துல்லா அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உரை நிறுத்தினார். ஜமாத்தார் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய ஜமாத்தார்களே, கடந்த காலத்திலே நான் இங்கே பொருளாளராக பதவி வகித்த போது மோதினார் அவர்கள் தொடர்ந்து சந்தா வசூல் செய்து வந்தார்கள். அவரிடம் இருந்த அந்த பணியை நமது மர்ஹூம் ஹாஜி ஷரீஃப் அவர்களுக்கு அந்த பதவியை வழங்கி ரைட்டராக பணி பொறுப்பு கொடுத்ததில் எங்களுக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக, ஜமாத்தின் சார்பாக அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக அந்த பணி பொறுப்பை அவர் ஏற்றார். அன்றிலிருந்து இன்று வரை அந்த சந்தா வசூலானது தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்தது. ஒரு காலமும் தொய்வில்லாமல் அவர் தனது பணியை இன்முகத்துடன் நிறைவேற்றினார். மேலும் அவர் இந்த வசூல் செய்த காலத்திலே நிர்வாகத்திடம் எந்த விதமான ஒரு வெறுப்போ மக்கள் வழங்குவதில் எந்த விதமான ஒரு குறையும் சொல்லாமல் இன்முகத்துடன் வசூல் செய்து வந்து கொடுப்பார். அவர் வசூல் செய்த காலத்திலே நாங்கள் பல முறை அவரிடம் அணுகிய போது எந்த மக்களை பற்றி எந்த குறையும் சொல்ல மாட்டார்.
அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வசூலாகி இருக்கிறது என்ற ஒரே வார்த்தை தான். அந்த வகையிலே எல்லாருக்கும் இன்முகமாக நம்ம எல்லாம் நல்ல வழியிலே நடத்திய நபர் இன்று நம்மளை விட்டு பிரிந்து சென்றார் என்பது எல்லோருக்கும் வருத்தம் தான். அதே போல அவருடைய பேச்சாற்றலிலே மகத்து வீடாக இருந்தாலும் சரி, கல்யாண விசேஷங்களாக இருந்தாலும் இரு வீட்டார் சார்பாக முன்வந்து தானே தாவத் அழைப்பை விடுப்பார். இரு வீட்டார் சார்பாக அனைவரும் விருந்துண்டு செல்லுமாறு அவர் கூறிய அந்த துணிச்சலான வார்த்தை நம்மை எல்லாரையும் இன்ப கடலில் ஆழ்த்தியது. எல்லாரும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு தாவத்துடைய அழைப்பை, அதாவது மணமகன் வீட்டாராகட்டும் மணமகளாகட்டும் யாரும் அந்த அளவுக்கு அழைக்க மாட்டார்கள். ஆனால் தான் முன்னின்று அந்த தாவத்துடைய பொறுப்பை ஏற்று விருந்துண்டு செல்லுமாறு அன்புடன் ஜமாத்தார் இருவீட்டார் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று நம்மளையெல்லாம் எல்லா விஷயங்களிலும் நமக்கு ஆதரவாக பள்ளி நிர்வாகத்திற்கும் எல்லாருக்கும் உதவியாக இருந்த நபர் திடீரென்று இன்று நம்ம விட்டு எல்லாம் பிரிந்து சென்று விட்டார் என்பது எல்லோரும் வருத்தத்திற்குரியதே. இன்ஷா அல்லாஹ் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டுமாக அன்புடன் கேட்டுக்கொண்டு எனது நிறைவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்தபடியாக ஷரீபாஜியார் அவர்களுடைய குடும்ப உறவுகளில் ஒருவரான வக்கீல் ஜனாப் அஸ்ரஃப் அலி அவர்கள் சில நிமிடங்கள் பேசுவார். ஜமாத்தார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த காட்டூர் ஜமாத்தாருக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்த பகுதிவாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்த குடும்பத்தாரின் சார்பாகவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய மாமாவை பொறுத்தவரை என்னுடைய அம்மாவுடன் பிறந்தவர் கடைசி தம்பி. மொத்தம் 5 பேர் அவருடைய குடும்பத்தில். இவர் கடைசியாக பிறந்தவர். பொன்னமுடைய சொந்தவும். இவர் எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க 3 பேர் மூத்த இருந்தாங்க. இவரோட 4வது காலம் மட்டும்தான் இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் முதல்ல படித்தவர் தான். அங்கே பொன்னமுடைய என்ற பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளியிலே படித்தவர். அழகாக எழுதுவார். என்னுடைய பிறந்த தேதியும் கூட தவறாகத்தான் என் சர்டிஃபிகேட் இருக்குது. ஆனால் அவர் தெளிவாக எழுதி வச்சிருப்பார். அந்த அளவுக்கு மெமரி பவர். யாரை பார்த்தாலும் எதை சொன்னாலும் எந்த நேரத்திலையும் மிக தெளிவாக அவர் இருக்கக்கூடிய ஆற்றலை அறிவாற்றல் அது ஒன்று தான். மெமரி அந்த அளவுக்கு இருக்கும். எப்போ கேட்டாலும் நான் எத்தனை மணிக்கு பிறந்தேன்னு சொல்லக்கூடியவர். என்னுடைய தந்தையும் தாயும் இறந்து விட்டாலும் எங்கள் குடும்பத்தில் அவர் ஒரு தாயாக தந்தையாகத்தான் இருந்திருக்கார். எங்கள் நிகழ்வுகள் அனைத்துமே அவர் இல்லாமல் எங்கள் நிகழ்வே இருக்காது. போன வாரம் கூட எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறது. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதற்கு அவரை தான் சத்தியமன்றத்துக்கு அழைத்து சொல்கிறோம். நிச்சயம் வைத்திருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாள் தான் அவர் மௌத்தாகி விட்டார். நான் இங்கே கூட பார்த்தேன். வந்தோடனே அவருடைய மகன்கிட்ட சொன்னேன், கடைசியாக மௌத்தாயிரம் மணி கூட இங்கே எழுதி போட்டிருக்கார் பள்ளிவாசலில். எந்தெந்த தேதியில் எத்தனை மணிக்கு தொழுக அசுரன் தொழுகு எல்லாமே எழுதி போட்டு தான் மௌத்தாயிருக்கிறார் அப்படின்னு. கடைசி நிமிடம் வரை இந்த மாதிரி மௌத்து நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்மளாம் டக்குன்னு அவர் போனாவே ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக்ல இருந்தார். நோய் வாய்ப்படாமல் உழைத்து கொண்டே இருந்தார். என் தந்தையோடு தொழில் செய்வதற்காக எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் மேட்டுப்பாளையம் வந்தார். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தார். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தார். அப்புறம் விறகு வியாபாரம் பண்ணார். இந்த பள்ளியோடு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு பள்ளிக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தது போல எல்லா விஷயம் செய்து கொடுத்தார். இறுதியாக பந்தலூரில் ஒரு எத்தீம்கானா இருக்குது. நான் ஒரு பள்ளி கல்யாண வீட்டில் எங்கள் மச்சான் பந்தலூருக்காக என் குடும்பத்துக்கு பெரியவர். அவர் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கிட்ட இந்த பந்தலூர் பள்ளியாசிங்க பணம் தர மாட்டேங்குதுன்னு சொல்லி சண்டை போட்டு பணம் வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி பள்ளி நிகழ்வுகள் யாராவது வந்து பள்ளி கட்டுறேன்னு சொன்னால் நேராக எங்கள் அண்ணன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்து, அதே மாதிரி எங்கள் பெருக்கா சிடிசியில் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு அவங்க சார்ந்த உறவினர்கள் எங்கள் சொந்தத்தில் யாரெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்களோ அவங்க வீட்டுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு கொண்டு போய் எல்லா பள்ளிகளுக்கும் முடிந்த அளவுக்கு நிதியை வசூல் செய்து கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வை குடும்பத்தில் எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு சொன்னது போல எல்லாருக்கும் அட்வைஸ் செய்கிறது. அதே போல் ஜாதகத்தை நடக்கிறதாலும் திருமண வீடாக இருந்தாலும் எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு சிறப்பாக இருந்திருக்கிறார். அவர்கள் ஏதாவது இந்த பள்ளி சார்ந்தவர்களிடமோ அல்லது உங்களிடமோ தவறாக
போல அவருக்காக மறுமைக்காக துவா செய்யுங்கள். ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இடத்துல, ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன, எல்லாருமே முதல்ல உடல்நிலையை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமோ செக் பண்ணிக்கணும். பிளட் செக்கப்போ அல்லது கொழுப்பு, அதில் ஒரு சுகர், இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கக்கூடிய அந்த உங்களுக்கு தரவுகள் கிடைக்கும். மவுத்து எப்போ வேணால் வரலாம், அது இறைவன் கையில் இருக்குது. ஆனால் முன்னெச்சரிக்கையாக சில தரவுகள், ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் மட்டன் சாப்பிடாமே இல்லை, கொழுப்போடு தான் கொழுப்பு சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிட்றோம். அதனால உடல்நிலையை பேணி காக்க வேண்டும். சூழல் இருந்தால் சிந்தனை வரைய முடியும். நம்ம குடும்பத்துக்கு நாம் இருந்தால் தான், ஏன்னா அவர் நினைவுகளை நாம் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். அவருடைய குழந்தைகளுக்கும் மகனுக்கும் அத்தா தான் முக்கியம். ஒரு அத்தா இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி தவிக்கிறது போக போக தான் தெரியும். அத்தா இருந்தால் தான் சிறப்பு. ஏன்னா நானே அக்கீலா இருக்கேன்னா அவரும் அதுக்கு காரணம். படித்தா தான் லைஃப்னு சொன்னார். எவ்வளோ தான் எங்கள் அக்கா சொல்லுவார், சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் உன்னுடைய மகன், அதாவது என்னுடைய பேரன் அந்த சொத்தை காப்பாற்றினா அது பெரிய விஷயம். முன்னோட காலத்துலையோ அல்லது உன்னோட பேர காலத்தில் சொத்து இருக்காது. ஆனால் கற்ற கல்வியும் அதே போல் மறுமைக்கு ஒரு உருவாக்கலும் நீ செய்யக்கூடிய அமல்கள் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரும் செக்அப் பண்ணிக்கங்க. 3 மாதத்துக்கு ஒரு டைமும் 6 மாதத்துக்கு ஒரு டைமும் செக்அப் பண்ணிக்கலாம். இதையும் கூட ஜமாத்துக்கு முன்னெடுக்கலாம். நம்ம மக்களுக்காக உங்களோட பள்ளிகளில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செஞ்சிங்கன்னா அதுக்கு நானும் உதவியாக இருந்தேன். ஏதாவது பள்ளிகளுக்கு செய்யணும்னா எங்கள் நினைவுகள் மாமா சார்பாக இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் எங்கள் குடும்பத்தாரும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறி சிறப்பு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஜமாத்துக்கும் இங்கே கலந்து கொண்டு உரையாற்றி அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பேசுமாம் அபூ தாஹிர் பாக்கவி ஹஸரத் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷரீஃப் ஹாஜியார் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். எந்த அளவு என்று சொன்னால், நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் கவலையாக இருக்கிறது, அழுகின்றது. அதே போன்றுதான் அவருடைய கையெழுத்தில்லாமல் கரும்போடுகளும் கருந்துவிட்டது. இன்னும் மௌத்துடைய அந்த அறிவிப்பு இல்லாமல் அந்த மைக்குகளும் கூட இன்னும் அழுகும் என்ற யோசனையும் வருகிறது. அந்த அளவுக்கு நமக்கு மத்தியிலே வாழ்ந்து மறைந்தவர்கள் ஷரீஃப் ஹாஜியார் அவர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு ஆயத்தை சொல்லுவார், வல் ஆதியாதி தபஹா, குதிரையை பற்றி சொல்லுவார். என்ன மௌத்துடைய சிந்தனை தானே. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்று சொல்வதற்கு பதிலாக ஹஸரத் அவர்கள் வல் ஆதியாதி தபஹா என்று குதிரையை பற்றி சொல்கிறார் என்று நினைக்கிறீர்களா? நம் முஹல்லாவிலுடைய அனைத்து தேவைகளையும், அனைத்து சிந்தனைகளையும், அனைத்து பொறுப்புகளையும் சுமந்து சென்று கொண்டிருந்த ஒரு குதிரை, அது மிக வேகமாக பயணம் செய்து கொண்டிருந்தது. அது நேர்த்தியாக பயணம் செய்து கொண்டிருந்தது. அது மிக நிம்மதியான முறையிலே பயணம் செய்து கொண்டிருந்தது. அனைத்து தேவைகளையும் அந்த முஹல்லாவை தன் முதுகுக்கு பின்னால் போட்டுக்கொண்டு சுமந்து சென்றிருந்த அந்த குதிரை சற்று ஓய்வுக்கு சென்று விட்டது. அதனால் இந்த முஹல்லாவே மிக கவலை ஒரு விஷயமாக, மிக கவலையான முறையிலே அந்த முஹல்லாவை பாதியில் போட்டுவிட்டு அந்த குதிரை எங்கு சென்றது? அந்த குதிரையை பற்றி சொல்ல வேண்டுமானால், அந்த குதிரை ஓய்வென்றே கிடையாது. ஓய்வுக்கு நேரம் இல்லை. தன்னுடைய சொந்தங்களை பார்ப்பதற்கும் கூட நேரம் எடுத்தார்களா என்று சந்தேகம்தான். அந்த அளவுக்கு இந்த முஹல்லாவினுடைய அனைத்து தேவைகளையும் அந்த குதிரை நேர்த்தியான முறையிலே, சிறப்பான முறையிலே பயணம் செய்தது. ஆனால் இன்று அது ஓய்வுக்கு சென்று விட்டது. இது போன்ற ஒரு குதிரை இதற்கு பிறகு வருமா என்றால் அது சந்தேகம்தான். அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். மௌத் என்பது திடுக்கூறாக வந்துவிடும். ஆனால் ஏன் மௌத்து நல்லடியார்களை மிக விரைவில் கொண்டு செல்கின்றது என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது. நான் பார்ப்போம், தொழுகையினுடைய நேரங்கள் அனைத்து நேரங்களையும் எழுதியவர்
மௌத்தினுடைய நேரம் ஏன் எழுதாமல் சென்று விட்டார் என்பதுதான் கவலை. அன்பானவர்களே, இது போன்றுதான் நாமளும், நமக்கும் மௌத் வர இருக்கிறது, நாமளும் நல் அமல்கள் அவரை போன்று செய்ய வேண்டும். காரணம், இந்த முஹல்லா உருவாவதற்கு மூலதனமான வேர் என்று சொல்லுவார்கள் ஷரீஃப் ஆஜியார் அவர்கள். அந்த அளவுக்கு இந்த முஹல்லாவை அதிகமான முறையிலே தியாகத்தை, தன்னுடைய நேரங்களை செலவழித்திருக்கிறார்கள். எந்த அளவு என்று சொன்னால், அவருடைய கரங்களால் தான் எங்களுடைய ஹதியாக்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆனால் இன்று நாங்கள் எந்த கரங்கள் மூலமாக ஹதியாவை வாங்குவது என்பதாக நாங்கள் திணறுகின்றோம், தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வார்கள். அனைத்து முஹல்லாவுடைய தேவைகளை முன்வந்து செய்யக்கூடியவர்கள் ஷரீஃப் ஆஜியார் அவர்கள். அன்பானவர்களே, இந்த இடத்திலே நான் முக்கியமாக ஒன்று சொல்ல நினைவு கொள்கிறேன். அவரை போன்று ஒரு மனிதர் இன்று இந்த மேட்டு மாநகரிலே தேடினால் கிடைப்பார்களா என்று ஆச்சரியமான விஷயம்தான். எனவே வல்ல ரஹ்மான் அவர்களுடைய எல்லா விதமான மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் சீரும் சிறப்புமாக ஆக்கி சொர்க்கத்திலே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் செய்து அவர்களுடன் இருக்கின்ற நல்ல பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து இறுதியாக ஷரீஃப் ஆஜியார் அவர்களுக்கு சலாமை சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷரீஃப் ஆஜியார் அவர்கள் என்பதாக சொல்லி நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக அறிவொளி நகர் பள்ளியினுடைய பேசுமாமும் நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவருமான முகமது ஆஷிக் தாவூதி ஹசரத் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு நாளைக்கு பல மரணங்கள் நடைபெறுகிறது. ஆனால் எல்லா மரணங்களும் கடந்து விடுகிறது. சில மரணங்கள் மாத்திரம் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஜீரணிக்க முடியாமல், அதை எப்படி தாங்குவது என்று சொல்ல முடியாமல் தவிக்கிற சூழ்நிலையில் தான் நம்முடைய ஷரீஃப் ஆஜியார் அவர்களுடைய மரணம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறுவார்கள், உதுக்குரு மஹாசின மௌதாக்கும், உங்களில் மௌத்தானவர்களுடைய நன்மையை பற்றி நினைவு கூறுங்கள் என்பதாக கூறுவார்கள். ஷரீஃப் ஆஜியார் அவர்களுடைய நன்மையை பற்றி நாம் எவையெல்லாம் நினைவு கூறுவது? அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர்களுடைய பேச்சு, ஒவ்வொருவருடைய வீட்டிற்கு சந்தா வசூல் வாங்க வரும் பொழுது ஒவ்வொருவருடைய பெயரை உரிமையாக சொல்லி கூப்பிடுவார்கள். உதாரணமாக எங்களது வீட்டிற்கு வரும் பொழுது பாஷா பாஷா என்பதால் உரிமையாக அந்த வீட்டினுடைய உரிமையாளரை அழைத்து கூப்பிடுவார்கள். அவர்களுடைய எழுத்துப்பணி, அந்த சந்தாவில் எழுதக்கூடிய அந்த எழுத்தினுடைய கையெழுத்து, அவர்களுடைய அந்த பேச்சு எல்லாம் அவர்களுக்கு நன்மையை பயக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய எழுத்து மறையாமல் இருக்கிறது. அவருடைய எழுத்து இருக்கும் வரை அவருக்கு நன்மையாக போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. அல்லாஹ் தஆலா அருமையாம் திருமறையில் கூறுவான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, வாழும் காலகட்டத்தில் யார் ரப்புனல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்களோ, இஸ்தகாமு, இன்னும் அதில் யார் உறுதியாக இருந்தார்களோ, அவர்களுடைய மரணத்தினுடைய நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுக்கு மலக்குமார்கள் இறங்குவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அப்படி அவருடைய மரண தருவாயில் மலக்குமார்கள் இறங்கி எந்த விதமான கவலையும் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் அபுஷிரு பில் ஜன்னா, சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அப்படி அவருக்கு மரண தருவாயில் மலக்குமார்களின் மூலமாக அவருக்கு சுவனத்தினுடைய சுப செய்தி சொல்லப்பட்டு உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கின்ற பாக்கியத்தை அவருக்கும் நமக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தபடியாக மஸ்ஜித் அக்ஸா என்னுடைய துணை செயலாளர் ஹாஜி சாதிக் பாஷா அவர்கள் உங்கள் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் தஆலா அனைவரும் பாதுகாப்பார்.
இவரை போன்ற சமுதாயத்தில் அதிகமாக பணி செய்யக்கூடிய நல்லவர்களின் மரணங்களை அல்லாஹ் தஆலா நீடித்து வைப்பானாக. நமது செரிமன்னன் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 33 வருடங்களாக நன்கு அவருக்கு தெரியும். அசரப் அவர்கள் என்னோட பள்ளி தோழர். அதன் மூலம் சிறுவயதிலிருந்தே நன்கு அறிமுகமானவர். வாமா போமா அப்படின்னு தான் எங்களை ரொம்ப கூப்பிடுவார். இப்போவும் வாமா போமான்னு தான் கூப்பிடுவார். அந்தளவுக்கு ஒரு நல்லா பழகக்கூடியவர். தூங்கும் நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் நான் பார்த்தது, சில நேரம் அவருடைய உழைப்புக்காக அவருடைய தொழிலுக்காக பார்த்தோம். மற்ற நேரங்களில் எல்லாம் முழு நேரம் பள்ளியில் தான் அவருடைய பணி இருந்தது. பணியாக இல்லாமல் வாழ்க்கையாகவே அவை எங்களுடைய ஜமாத்தின் சார்பாகவும் எங்கள் மகாலாவின் சார்பாகவும் அவருக்கு துவாவினை செய்து எனக்கு பேச வாய்ப்பு வந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய துணை செயலாளரும் நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவருமான ஜனாப் எஸ்எம் அய்யூப் பாய் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு மர்ஹூம் ஷரீப் ஆஜியாருக்காக துஆ நிறைவேற வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதல் சலாத்தையும் தெரிவித்துக் கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷரீப் ஆஜியார் அவர்கள் சொல்லாலோ செயலாலோ யாருக்கேனும் மனம் புண்படி நடந்திருந்தால் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நான் அவருடன் இருந்து நடந்தவன். அது மட்டுமல்ல, நமது பள்ளிக்காக எண்ணற்ற தியாகங்கள் செய்தவர். நாங்கள் என்ன கோபமாக சொன்னாலும் அதை பொறுத்துக் கொள்வார். அவருடைய பணி சிறப்பாக இருக்கும். அவருடைய மரணத்தில் நடந்து சனிக்கிழமை காலை 4:50 நான் பள்ளிக்கு வந்து விடுவேன். வந்து வாக்கிங் போவேன் என்று கொண்டிருந்தேன். வந்தால் ஐயோ இப்போ இந்த பார்க்கக்கூடிய எப்போ சொல்லுவாங்க, இப்போ 5 நிமிஷம் வந்துடுவாங்க அப்படின்னேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோன்னாரு. இருந்தாங்க வந்துடுவாங்க, பாடம் வாங்கி போனதான் அன்னைக்கு பற்றி சொல்லல. அவர் நினைச்சாலே மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு. அவருடைய மறுமை வாழ்க்காக துவா செய்வோம். அவருடைய பிறவை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கு சபருன் ஜமீலா என்ற பொறுமையை தந்தருமானாக. அவருடைய அனைத்து செயல்களையும் அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானாக. சுவர்க்கத்திலே உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் வழங்கிடுவானாக என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நம்முடைய மஹல்லாவை சார்ந்த ஜனாப் அக்பர் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம்மை விட்டு பிரிந்த முகமது ஷரீப் ஆஜியார் அவர்களை பற்றி என்ன சொல்வது என்பதை தெரியும். எழுத்துக்கு ஒரு ஓவியம் இருக்குன்னா இந்த ஓவியத்தை அழகுபடுத்துவது நம்மளுடைய ஷரீப் ஆஜியார் அவர்கள். இது வரைக்கும் சொல்லலாம், யாருக்கும் பாய்ச்சிக்க மாட்டார். நம்ம ஒருத்தர் உரையாடும் போது அது வந்து ஒரு சண்டையில முடியுது அப்படின்னு சொன்னாங்க, அந்த இடத்துல இருந்து அவர் விலகிடுவார். அதுக்கு வேற வேலைகள் இருப்பதாக சொல்லி அந்த இடத்திலிருந்து அவர் நீங்கிக் கொள்வார். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதர். ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு ஜனாசா தொழுகையில 40 பேர் சேர்ந்து தொழுதா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இவருடைய ஜனாசா கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாக்கியம் தான் சொல்றான். தூக்கி முழுக்க மந்தசாவோ தஞ்சூர் முழுக்க மந்தசாவோ துயிஸ் மந்தசாவோ துயிக்க மந்தசாவோ இதுக்காக
உங்களை செல்வங்களை ஆக்குவானால் அது ரப்புடைய கையில் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் அதனுடைய ரப்புடைய கையில் இருக்கு. உங்களை மேன்மைப்படுத்துவதாக இருந்தாலும் அது என்னுடைய கையில் இருக்கு. உங்களை இழிவுபடுத்துவதாக என்னுடைய கையில் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுக்காக அவரை மேன்மையாக்கி வச்சிருக்கோம். பெருமைப்பட மேன்மைனா அவருடைய இந்த ஒரு முதல் பார்த்தீங்கன்னா இன்னவரும் இல்லை, எல்லா பள்ளியினுடைய முக்கிய பிரமுகர்களும் அதுபோல எல்லா உஸ்தாதுமார்களும் அவருக்காக நின்று அவருக்காக பரிந்துரை செஞ்சு அவருடைய தன்னுடைய மகன் தன்னுடைய தந்தைக்கு ஏதாவது உங்களுடைய பேச்சாளோ நாவக்கனாலோ ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏதாவது நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது அவசியம் மன்னிச்சிருங்க அப்படின்றபடி நம்மளுடைய சின்ன பள்ளிவாசல் அஜத்துக்கு கூப்பிட்டு தனியாக சொல்கிறோம். அப்படி இது பள்ளிவாசல் சேர்ந்த விஷயம், பள்ளிவாசலுக்காக உழைத்தவர். ஸோ அவருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மற்றவங்க மூலியமா இது பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், நம்மளுடைய வக்கீல் சொன்ன மாதிரி அவரை படுக்கை நிலைமையில அல்லாஹ் தஆலா கொண்டு போல, யாருக்கும் கஷ்டமே கொடுக்கல அல்லாஹ் தஆலா. அந்த ஒரு மௌத்தியம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் விபத்து அவசர சிகிச்சை, அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா மரணம் தரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒரு நாள் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நம்ம மரிப்போம். ஆனால் அந்த மௌத்துக்கு நம்ம ஒரு சில காரணங்கள் சொல்லணும். என்ன அப்படின்னா விபத்துல இறந்துட்டா அப்படிங்க, இப்பதான் நல்லா பேசிட்டு இருந்தா அப்படிங்க, இப்பதான் நடத்த போடும் அப்படிங்க, மௌத்தை பல காரணங்கள் சொல்லணும். நம்ம எப்படி பூமிக்கு ஒரு நாள் நம்ம வந்தோமோ அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய தருவாய் அதை வந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு நம்ம ஆறுதல் படுத்துறதுக்காக ஒரு காரணத்தை சொல்லணுமே தவிர அல்லாஹ்வுடைய அழைப்பு விட்டால் நம்ம ஒரு நாள் கண்டிப்பா போய் ஆகும். சரிஃபாஜியார் என்ன சொல்றதுன்னு தெரியல. பராத்துடைய இரவாகட்டும் 27 இரவாகட்டும் நம்மளுடைய பெருநாளுடைய விஷயங்களாகட்டும் முதல்ல தக்பீர் சொல்லக்கூடிய ஒரு தக்பீர் சொல்லிட்டு போகும்போது 3 பேர் நாங்கள் தக்பீர் சொல்லுவோம். ஒன்று நான் ஐக்கிய ஜமாத்துடைய பேர் செயலாளர்களுடைய நம்ம அக்கரண காட்டு ஜமாத்துடைய இன்னொன்று சரி அவர் சொன்னார வழியில் கூட சொல்லுவார், நீ போய் சொல்லு அப்படிங்குவார். நான் சொல்லிட்டு நீ சொன்னீங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள்ல யாருமே இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 4 நாள் கேலண்டர் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது. என்னுடைய கடைவாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வயோதிகர்கள் உட்காந்து கொடுப்பாங்க. அவர் அந்த கேலண்டரை போகிற வழியில் மறுபடியும் ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவருக்கு எந்த விதமான தேவைகளோ எதுவுமே இல்லை, எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கு, யார் வேணாலும் அதை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இருந்தாலுமே அந்த இடத்துல கூப்பிட்டு அதை கொண்டு போவார். கரெக்டாக அந்த மதிக்கிறாங்க 7 மணிக்கு கடைவாசலில் உட்காந்துருக்க வெளியே முன்னாடி எல்லாருக்கும் கை காமிச்சுட்டு போகிறாரு. அவர் நீங்கள் பள்ளிக்குள்ள நுழைஞ்சாலே தெரியும், அந்த டேபிளில் முன்னாடி அவர் உட்காந்து ரைட்டிங் எழுதுறது அந்த ஒரு விஷயம் தெரியும். யாருமே இன்முகத்தோடு பழகக்கூடிய ஒரு நபர். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கும் அதுமான ஒரு பொறுமையையும் அதுபோல 4 பேர் நமக்கு சந்தர்ப்பத்தில் பேசக்கூடிய வாய்ப்பையும் எல்லாத்தோட நல்ல மதிப்பீடு பெற்று இன்ஷா அல்லாஹ் நம்மளே மௌத்தாகுவானாக. வாஹிதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம விட்டும் பிரிந்து சென்று விட்ட அருமாகிவிட்ட ஹாஜி முகமது ஷரீஃப் ஹாஜியார் இப்பொழுது அவர்களுடைய மகனார் ஒரு 2 நாட்களில் ஆசைப்படுகிறார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நிர்வாகம் கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க பேசுனீங்கன்னு எனக்கு கேட்டாங்க. இல்லைங்க என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு பேச முடியாது. எல்லாரும் பேசுறத பார்த்து இப்போ பேசுறேன்னு நான் இப்போ பேசுறேன். எனக்கு தந்தை நான் வாங்க காரணம் போனவங்களும் சொன்னதில்லை. அந்த நேரத்தில் இருந்து நான் இருந்து அவன் அடிச்சது கூட கிடையாது. இப்போ நான் வீட்டில் வந்தேன்னா இசை கண்டாப்பியா போயிட்டாப்பியா மரியாதை கூப்பிடும். இங்கே அடக்கம் செய்யப்பட்ட பல பேருக்கு மௌத்தானோ நடக்கணும் குருநப்சும் தாயிரும் தனித்தாகவும் மறைந்து சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லிய நபர் இப்பொழுது மறைந்திருக்கிறார்.
padahal hingga hari hingga dua ori முடிந்தவுடன் இவர் டக்குனு மைக் எடுத்து இவர் பார்க்கலாம் அப்படி ஓதுவார். அப்படியே அவர்கள் பெற்றோர்கள் மணமக்கள் பெற்றோர்கள் அவங்க கூட துவா கேட்பாங்கன்னு தெரியாது, அப்படி எல்லாரும் வந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு வாட்டி மைக் எடுத்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. இப்போ காலையில் கூட பட்ஜெட் கொடுத்துட்டு நான் மட்டும் அப்படி போகிறேன். இந்த மொழியில் லைன் பண்ணுறோமா வயசாக டீ சாப்பிடு இசாக்கு என்ன இசாக்கு இப்படி அத்தை தப்பு போயிட்டாரு. இல்லை என்ன திடீர்னு வருவாப்புல திடீர்னு காய்கறியில் எங்கேயாச்சும் கொண்டு வருவாப்புல கொண்டு வந்து வீட்டில் ஒரு கூட்டி மூலையில் வச்சு போட்டு ஏன் அதை சாப்பிடுங்க சமைச்சு சாப்பிடுறது கூட அவர் வாட்டி சைன் வச்சு போட்டு அவர் வாட்டி உரிமையோடு வச்சு போட்டு அவர் வாட்டி போயிடுவாரு அப்படின்னு அவர் வாட்டி டோமிகள் காலை. இப்போ காலையில் நீங்கள் பேக்கரியில் ஒரு வாட்டி வந்து போனேன். அங்கே அவரை பற்றி நிறைய பேச்சு. நான் இந்த 2-3 நாளில் எங்கே போனாலும் மல்லிகை கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் அவரை பற்றி நிறைய பேச்சுகள் எப்படி இப்படி அப்படி அப்படின்னு அவளை ஒவ்வொரு பேச்சுக்கும் கேட்க நம்ம இப்படிலாம் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக அவர் பார்த்துருக்காங்க. ஏதாவது துவா செய்யும் நிறைய பேசணும். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம். பெரியவர்களே, நரசுமாரிவிட்ட ஷரீஃப் ஆசியார் அவர்களை குறித்த வேறு நினைவுகள் எல்லாவர்களுக்கு மகஃபிரத் செய்ய வேண்டும், அவர்களுடைய கபரை விசாலப்படுத்த வேண்டும். உண்மையில் காட்டூர் மஹல்லாவுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. அதுவும் சனிக்கிழமை இரவு எல்லோரும் உறங்கப் போகின்ற நேரம், எல்லாம் வீட்டுக்கு போய் உறங்கப் போகின்ற நேரம் கடைசியாக ஒரு ஃபோன் எடுத்து எல்லாம் பார்ப்பாங்க, ஏதாச்சும் மெசேஜ் இருக்கா அப்படின்னு. எல்லோரும் அப்படித்தான் வந்தார்கள். ஒரு 10:30 மணி 10:45 இருக்கும். எல்லாரும் செல்ஃபோனை எடுத்து கடைசியாக பார்த்துட்டு தூங்குற நேரம் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியாக இருந்தது. எல்லாம் அந்த டைமே உடனே வந்துட்டாங்க. 11 மணி 12 மணி அந்த இரவை யாருனாலையும் நம்ப முடியவில்லை. நாங்களும் அப்படித்தான் வந்தோம். நம்ம காற்றுமொழி ரைட்டா என்பதாக போனில் சொன்னதை கூட நம்பாமல் நேரில் வந்து பார்த்த பின்புதான் இது உண்மை என்பதாக நினைக்க தோன்றியது. அந்த அளவுக்கு நம்முடைய மஹல்லாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு திடுக்கமான நிகழ்வு. நம்மோடே உலாவிக் கொண்டிருந்த பள்ளியினுடைய வேலைகளில் இருந்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான மனிதரை இழக்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய அருமை நமக்கு தெரிய வருகின்றது. உலகத்தில் எல்லோருடைய மரணங்களும் அது வெறும் செய்தியாக இருக்கின்றது. இதுபோன்று பள்ளியினுடைய சமூகத்தினுடைய சேவையாற்றக்கூடிய மனிதர்களுடைய மரணங்கள் மாத்திரம்தான் வரலாறாக பதியப்படுகின்றது. பொதுவாகவே ஒரு மனிதர் இறந்து விட்டால் தொழுகைக்கு வருபவர்கள் அப்போது நினைப்பார்கள், ஒரு 3 நாள் வரையும் குடும்பத்தார்கள், அதுக்கு பிறகு 40 நாள் வரைக்கும் ஒரு 10 பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சுன்னா எல்லாரும் அவங்க வேலைகளை பார்த்து கொண்டு போய்விடுவார்கள். ஒரு மனிதன் மிக விரைவாக மறக்கடிக்கப்படுவார். மனிதனுடைய சூழ்நிலை அப்படித்தான். எல்லோரும் மனிதர்கள் நம்மை மிக விரைவாக மறந்து விடுவார்கள். ஒரு மரணித்து விட்டால் மிக விரைவாக மறந்து விடுவார்கள். ஆனால் இதுபோல் வாழ்வு என்பது அவர்கள் மரணித்தாலும் அவர்களுடைய சேவைகளால் இன்றும் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்றுதான் நாம் சொல்ல முடியும். அவர்களின் சேவைகளின் மூலமாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இன்றும் அவரை பற்றி பேசுகின்றோம். இன்னும் எத்தனை காலமானாலும் இந்த சமுதாயம் சொல்லும், ஒரு காலத்துல சரிபாதியார் இருந்தார் என்று நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால், பேசுவோம் என்று சொன்னால், அவர் செய்த சேவைகள் இந்த பள்ளியிலேயே அவர் சுற்றி வந்த விஷயங்கள் தான் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அவரை பற்றி அவரை நம்மை பேச வைக்கும். அல்லாஹ் நமக்கும் அந்த தௌஃபீக்கை தருவானாக. இந்த சமுதாயத்திற்காக, பள்ளிகளுக்காக, மதரசாக்களுக்காக சேவையாற்றுகின்ற நசீபை அல்லாஹ் நமக்கு தரட்டும். அதே போன்று அவரை பற்றி பல்வேறு நபர்கள் பல செய்திகளை சொன்னார்கள்.
செய்தியை பகிர்வார். அதிலே மிகச்சிறந்தவர். எங்கே எந்த செய்திகள் நடந்தாலும் உடனடியாக எல்லோருக்கும் பகிர்ந்து விடுவார்கள். கூடலூரிலே அந்த GTMO அந்த எத்தீம்கானாவினுடைய பல்வேறு நிகழ்வுகள், சென்னையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வுகள், அதை நமக்கு பகிர்ந்து தருவார். இப்படி தமிழகத்தினுடைய பல்வேறு செய்திகளை எல்லா மக்களுக்கும் அனுப்பி வைப்பதிலே முதன்மையானவர். தொழுகையினுடைய நேரங்களை எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு காரணமானவர். அந்த தொழுகை நேரங்களை பார்த்து யாரெல்லாம் தொழுகிறார்களோ அதனுடைய நன்மையின் ஒரு பங்கு அவருக்கு கட்டாயம் இருக்கின்றது என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். இப்படி அவருடைய இந்த நினைவை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். நாம் அவருடைய மரண நாளிலே சொன்னதை போன்று எங்களுடைய பள்ளியினுடைய ஒரு தூண், இன்றைக்கு ஒரு புறம் சரிந்து கிடக்கின்றது. ஒரு கட்டடத்தினுடைய தூணிலே ஒரு தூண் இல்லை என்றால் அந்த கட்டிடம் எப்படி சரிந்து விடுமோ அதுபோன்று எங்களுடைய பள்ளியினுடைய நிலை இருக்கின்றது. அவருடைய இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இனி அவரை போன்ற ஒரு மனிதர் என்பது கண்டிப்பாக இதுவரையும் அவரை போன்ற ஒரு மனிதர் என்று யாரையுமே யோசிக்க முடியவில்லை என்றார். இப்படி ஒரு சேவையாற்றக்கூடிய காலையிலிருந்து இரவு வரை தன்னுடைய வேலைகளையும் பார்த்து கொண்டு பள்ளியினுடைய எல்லா பணிகளையும் இழுத்து போட்டு செய்கின்ற வேலை. சில மனிதர்கள் தான் அப்படி கிடைப்பார்கள். வேலையை தன்னுடைய தலையில தூக்கி வைக்கிறது அப்படிங்கிறது, களப்பணி ஆற்றுவது அப்படிங்கிறது எல்லோரும் நாளையும் செய்துவிட முடியாது. களத்தில் நின்று வேலை செய்வது என்பது அவர் களப்பணியாளர். எந்த விஷயமாக இருந்தாலும் இறங்கி அவரே நேரடியாக இறங்கி பள்ளிகளுக்காக வேலை செய்து கொடுப்பவர். அப்படிப்பட்ட அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வேறு யார் இருக்கின்றார் என்று யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு பல்வேறு சேவைகளை புரிந்தவர். எழுத்துலகத்துக்கு சொந்தக்காரர், பேச்சுலகத்துக்கு சொந்தக்காரர், எப்போதும் புன்சிரிப்போடு இருக்கக்கூடியவர். எல்லாவற்றையும் புன்சிரிப்போடு கடந்து விடுவார்கள். யார் எவ்வளவு பேசினாலும் சரி புன்சிரிப்போடு அதை கடந்து விடுவார்கள். நான் அவரோடு கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு தான். பள்ளியினுடைய பணிகளிலே இருப்பதால் நிக்காவுக்கு அழைத்து செல்வது, மரண நேரங்களினுடைய விஷயங்கள், போன்ற தொழுகையினுடைய நேரம் எழுதுவது, இப்படி எல்லா விஷயங்களிலேயும் நம்மோடு நெருங்கி பழகக்கூடியவர். நிறைய விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களின் குடும்பம் சார்ந்து, அவர்களுடைய மகன்கள், அவர்களுடைய மருமகன்கள், அவர்களுடைய பணிகள் சார்ந்து பல்வேறு விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். விளையாட்டாக, ஒரு நகைச்சுவையாக அவரும் நான் பேசிக்கொள்கின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. அதே போன்று நான் ஜும்மாவினுடைய பயான் முடித்து வந்தாலும் சரி, அதே போன்று வெளியிலே ஏதாவது பயான் பேசிவிட்டு வந்தாலும் சரி, முதலாவதாக அவருடைய வாழ்த்து இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார். அவருடைய இந்த வார்த்தை அப்படியே சொல்லுவார், அதற்கு பட்டையை கிளப்பிட்டீங்க அப்படிங்கிறார். எந்த பயான் பேசினாலும் என்ன சொல்லுவாருன்னா, என்னைய பட்டையை கிளப்பிட்டீங்க அப்படிங்கிறார். அது ஒரு நகைச்சுவையான விஷயம். அவர் ஒரு நல்ல இதை சொல்வதற்கு ஒரு மனது வேண்டும். ஜும்மாவுடைய பயான் முடிந்து வந்தாலும் சொல்லுவார், இன்னைக்கு பயான் அருமையா இருந்தது என்று சொல்லுவார். நானும் அவருக்கு சொல்லுவேன். அவர் ஏதாச்சும் போர்டில் எழுதி போட்டா ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்பிச்சு விடுவார் வாட்ஸ்அப்பில். அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு என்னை கேட்பார். நான் அவருக்கு சொல்லுவேன், உங்களுக்கு என்னங்க எழுத்து இருக்குது, பேச்சு இருக்குது, ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அடுத்த எம்எல்ஏ நீங்கள் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அவரோடு பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றது பகிர்ந்து கொள்வதற்கு. ரொம்ப ஜாலியாக இங்கே பேசுவார் பல விஷயங்களை. இன்றைக்கு அவர் இல்லை என்பதற்கு உண்மையாலுமே மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் எங்கோ இருக்கின்றார் என்ற அந்த நினைவோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அவருடைய மருமகன் EMS சகாப்தீன் அவர்களுடைய அந்த நிறைய அவர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுவார். மருமகன் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாரு, இங்கே இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சு விடுவார். இப்படி பல்வேறு செய்திகள் நம்மோடு பகிர்ந்து கொண்டவர். உண்மையில் அவருடைய மன்னரை அல்லாஹ் வெளிச்சமாக்கி வைக்க வேண்டும். அவருடைய நல்லறங்கள், அவர் செய்த எல்லா விதமான சேவைகளினுடைய அடையாளமாகத்தான் இந்த மரணம். திடீர் மரணத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட யாருக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் தராமல், அவரும் எந்த ஒரு துன்பத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் இப்படி சென்றிருப்பது அது ஒரு நட்பாக்கியங்களில் ஒன்றுதான். நிறைய பேர் பார்ப்போம்ல, பல நாட்களாக படுக்கையில் கிடந்து சிரமப்பட்டு, அவங்களும் சிரமப்பட்டு, குடும்பத்தையும் சிரமப்பட்டு
இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சென்றிருப்பது அவர் செய்த நற்செயல்களுக்கான ஒரு சான்றும் கூட. அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ள வேண்டும். அவரை பிரிந்து வாடுகின்றவர்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை தந்த அருள்பாலிக்க வேண்டும். அவருடைய கபருடைய வாழ்க்கை ஒளிபெற வேண்டும். அவருடைய மறுமையினுடைய எல்லா நிலைகளும் சிராத்துல் முஸ்தகீம் பாடத்திலிருந்து அவர்களுடைய கேள்வி கணக்கிலிருந்து எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சலாமத்தாக அமையப்பெற்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயர்வான சொர்க்கத்திலே நபிமார்கள் நல்லோர்களோடு அவர்களும் நாமும் சேர்ந்து ஒன்றாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது அவர்களுக்காக ஒரு யாசீன் ஓதப்பட்டு இன்ஷா அல்லாஹ் துஆவோடு இந்த கூட்டம் நிறைவடையும். வந்திருந்து கலந்து கொண்ட அத்தனை ஜமாத்தார்கள், நம்முடைய ஊர்வாசிகள், முக்கிய பிரமுகர்கள், ஐக்கிய ஜமாத்தினுடைய பொறுப்புதாரிகள், நம்முடைய மஹல்லாவாசிகள் மற்றும் இந்த நினைவேந்தலில் அவரை பற்றி யாரெல்லாம் நினைவு கூர்ந்தீர்களோ அத்துணை நபர்களுக்கும் எங்களுடைய காட்டூர் சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரன்.